தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரினுடைய நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைக்குலமே, நாம் அனைவரும் வாழ்வில் சந்தித்திருக்கும் அல்லது சந்திக்கவிருக்கும் அந்த வருத்தமான அனுபவத்தை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நினைவுறுத்துகின்றன. அந்த அனுபவம் நிராகரிப்பு, புறக்கணிப்பு. மனித அனுபவங்களிலே மிக ஆழமான காயங்களை உருவாக்குவது நிராகரிப்பு, புறக்கணிப்பு. அதிலும் காரணங்கள் எதுவும் இல்லாமல் அல்லது நமக்கு புரியாத காரணங்களுக்காக நாம் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை மிக கொடுமையாக இருக்கும். தன் சொந்த ஊரிலேயே இறைமகன் இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் என்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. அற்புதங்களை ஆற்றவல்ல இறைவனையே கட்டி போட்டுவிடும் நமது முற்சார்பு எண்ணங்களை அகற்றி முற்றிலும் மூடிய கல்லறைகளாக மாறியிருக்கும் நமது உள்ளங்களை இறைவன் திறந்து நமக்கு உயிர் தர வேண்டும் என்று உருக்கமாக இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பெறுவோம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நினைவுறப்பட வேண்டியவர்கள் மரித்த எல்மோன் ராயன், லிபர்ட்டி ராயன் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மரித்த ஜோஸ்பின் தெரசா, ஆரோக்கிய அன்பரசி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய ஆன்மா இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், அருட்சகோதரி வசந்தா குடும்பத்திலே மரித்த பெரிய நாயகம் மரிய சபரி, பீட்டர் அல்போன்ஸ், கிறிஸ்டியான், ஸ்டெல்லா புஷ்பம், மரிய சுசை, ரோசம்மாள் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், திருவாளர் ஃப்ரெட்ரிக் திருமதி ராஜாத்தி குடும்பத்திலே மரித்த திருவாளர் கனகராஜ் அவர்களினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும்,
மற்றும் குடும்பத்திலே மறித்த ஞானப்பிரகாசம், ஆனந்தகுமார், தேவராஜ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், உத்தரிக்க ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் கூடிய விரைவிலே மோட்ச பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவும், பாலாஜி நகர் நிக்சன் பிரபு கரோலின் குடும்பத்திலே மறித்து ஜான் கென்னடி இறந்த 40வது நாள் நினைவு நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், பாத்திமாபுரம் அற்புதமேரி சின்னப்பன் குடும்பத்திலே மறித்து அன்னமேரி இறந்த 40வது நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், கிருஷ்ண சமுத்திரம் ராணி குடும்பத்திலே மறித்து அன்பு, சந்தியாகு, சம்பூரணம் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், ஜெய்நகர் திருமதி ஜாஸ்னா பிறந்த நாளிலே கடவுள் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அவரை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் பலியாகவும், பெல்நகர் திருவாளர் வெல்ஃப்ரெட் ஜோசப் பாரதி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேம்ஸ் பால்ராஜ் மோகன் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், டினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சோமரசம்பேட்டை மரித்த எக்ஸ் ஜோஸ்பின் மெட்டில்டா இறந்த 1வது ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், ஆக்னல் ராஜேஷ் அண்ட் இந்த தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றிப்படி செலுத்துகிறார். கடந்த பல ஆண்டுகளாக அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியதைப் போல இனி வருகின்ற ஆண்டுகளிலும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நோய் நொடியில்லாத ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்வை பெறவும், நினைத்த காரியங்கள் நடைபெறவும் வேண்டுதல் பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம்.
ஜெபிப்போமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை ஓம் திருமகனினுடைய தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தினுடைய அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்து உம்முடைய நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திடச் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்குகள் 2-5 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயம் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 123. ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். இறங்கும் வரை என் கண்
இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும் எமக்கு மனம் இறங்கும். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும் எமக்கு மனம் இறங்கும். இருமாந்த மனிதரின் பழி சொல் போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல் போதும் எங்களுக்கு மனம் இறங்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையை நோக்கி இருக்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையை நோக்கி இருக்கும். இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனம் வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனம் வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார்.
அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பிலே ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, சாது ஒருவர் மலைப்பாங்கான இடத்திலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் வருகின்ற போது குதிரையிலே வருகிறார். குதிரை பயணம் அந்த சாலையிலே வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வருகின்ற வழியிலே ஒரு இடத்திலே ஒரு மனிதன் சாலையிலே கீழே கிடக்கிறார். அவனை பார்த்தவுடனே சாது குதிரையை நிறுத்தி அவனிடத்திலே செல்கிறார். அவனிடத்தில் மூச்சையும் காணா, ஒன்றையும் காணா, அப்படியே படுத்து கிடக்கிறார். தட்டி எழுப்புகிறார், எழவில்லை. உடனே தன்னுடைய குதிரையிலே கொண்டு வந்திருந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அவனுடைய முகத்திலே அடைத்து அவனுடைய வாயிலே தண்ணீரை ஊற்றி அப்படியே எழுப்புகிறார். கொஞ்சம் மயக்கமானவனைப் போல அப்படியே கண்களை திறந்து பார்க்கிறான். பேசவில்லை. சரி, மயக்கத்தோடு கிடக்கிறான். இவனை நாம் எடுத்துச் செல்லுவோம் என்று சொல்லி அந்த மனிதனை அப்படியே தூக்கி அந்த குதிரையிலே வைக்கிறார். குதிரையிலே வைத்த அடுத்த கணமே அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை அப்படியே ஒரு சுண்டுகிறான். குதிரை சிட்டாய் பறந்து மறைகிறது. இவர் கத்துகிறார், சாது. ஆனால் அவன் நிறுத்தவில்லை. கடைசியாக அந்த சாது உணர்கிறார் அவன் திருடனாக இருக்கிறான் என்று. அவர் நடந்தே தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்கிறார். ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே குதிரை சந்தை இருக்கிறது. அந்த சந்தையிலே ஒரு குதிரையை வாங்கலாம் என்று இந்த சாது சந்தைக்கு செல்கிறார். அங்கே போய் பார்த்தால் ஏற்கனவே தன்னுடைய குதிரையை அபகரித்து சென்ற அந்த மனிதன் குதிரையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்கிறார்? சாது அப்படியே அவனுடைய பின்னால் சென்று அவனுடைய தோளை தட்டுகிறார். அவன் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்த உடனே
அவன் படபடத்து போனான். அப்படியே உளறுகிறான். அப்பொழுது சாது சொன்னார், ஒன்னு சொல்லாத, நீ எதுவுமே சொல்லாத, இந்த கழுதைய இந்த குதிரைய நீ வச்சுக்க. ஆனா எப்படி இந்த குதிரையை நீ வைத்தாய் பெற்றாய் என்பதை மட்டும் யாரிடத்திலும் சொல்லிவிடாத. ஏன்னா இதை கேள்விப்படுகின்ற மக்கள் சாலையிலே கிடக்கக்கூடிய மனிதர்களை கண்டும் காணாமல் பார்த்தும் பார்க்காமல் போய்விடுவார்கள். இந்த குதிரையை நான் இழந்திருக்கிறேன், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் உழைத்து இன்னொரு குதிரையை நான் வாங்கி விடுவேன். ஆனால் நீ இந்த திருட்டுத்தனத்தை செய்த இந்த செயல் இருக்கிறதே, அது காலம் காலமாக நல்லவர்கள் பாதிக்கப்பட்டு உயிர் கூட போய்விடக்கூடும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த திருடன் கண்ணீர் சிந்துகிறார். அன்புமிக்கவர்களே, குறுகிய லாபத்திற்காக, குறுகிய சிந்தனைக்காக, குறுகிய நோக்கத்திற்காக நல்ல கொள்கைகளை நாசப்படுத்தி விடக்கூடாது, அடமான வைத்து விடக்கூடாது. நல்லவர்களை, நல்ல நட்புகளை நாம் இழந்து விடக்கூடாது. இங்கே நாசரேத் ஒரு மக்கள் நல்லவரை, நல்ல நட்பை, வாழ்வு கொடுக்க வந்தவரை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நிறைய மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்தால் தாங்கள் மேலானவர்களாக கருதி கொண்டு மற்றவர்களை உதாசீனப்படுத்தி, மற்றவர்களை ஏளனப்படுத்தி, மற்றவர்களை புறக்கணிக்கக்கூடிய போக்கு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அது பொருளாதார ரீதியில் இருக்கலாம், ஏழைகள் என்ற ஒரு காரணத்திற்காக ஒதுக்கப்படுவது, அதே போல நோயின் நிமித்தமாக இவருக்கு தீராத வியாதி வந்துவிட்டது என்று அவரை புறக்கணிப்பது, அதே போல முதுமையின் காரணமாக இனிமேல் இவர் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்பதற்காக தாய் தந்தை முதுமையானவர்களை புறக்கணிப்பது, ஒதுக்குவது, ஓரங்கட்டுவது என்பது இந்த சமூகத்திலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, அதாவது கொரோனா உயிர்கொல்லி நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்கள், அவர்களை பற்றி அறிகின்ற போது, அவர்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது ஐயோ என்று ஒதுக்கக்கூடிய ஒரு பார்வை கூட இன்றைக்கு சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி மனிதர்களினுடைய தொடர் புறக்கணிப்பு, ஒதுக்கப்படுவது, அவர்களை ஏளனமாக பார்ப்பது, இப்படிப்பட்ட மனித சமூகத்திலே இயேசுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மனிதர்கள் பாதிக்கப்படுவது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் கடவுளே பாதிக்கப்படுகிறார் என்றால் எவ்வளவு வலியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்க. இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேலிடத்திலே கடவுள் சொல்லுகிறார் அந்த மனிதர்களை பற்றி. அந்த மனிதர்களுக்கு தான் எவ்வளவு நேசமாக, பாசமாக எல்லா காரியங்களையும் செய்தாலும் அவர்கள் என்னுடைய அன்பை புறக்கணித்து விட்டார்கள், என்னுடைய அன்பை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். இருந்தாலும் கூட நான் உன்னை அனுப்புகிறேன். எசேக்கியேல் அனுப்புறார். அவங்க உன்னை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ தெரியாது, ஆனால் நீ போ. இதுதான் கடவுளினுடைய செயல்பாடு. அதாவது தன்னுடைய மக்கள், உடன்படிக்கையினுடைய மக்கள் தன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாத போது, தன்னை ஏற்றுக்கொள்ளாத போது கடவுள் அவர்களை புறந்தள்ளிவிடவில்லை, மாறாக
திரும்பவும் அவர்கள் மனமாற வேண்டும் என்பதற்காக இறைவாக்கினர் எசேக்கியேலை அனுப்பி அவர்களை நெறிப்படுத்த முயலுகிறார். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நீங்க பாருங்க. இன்றைய இரண்டாவது வாசகத்தில் தூய பவுலடிகளார் தெளிவாக ஒரு நிகழ்வை அவர் சுட்டி காட்டுகிறார். அதாவது பெருங்குறை ஒன்று என்னுடைய உடலில் தைத்த முள் போல என்னை நைய தைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த முள் என்ன? ஒரு சில விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த முள் அவருடைய உடல் வியாதி, உடல் நோய். அவர் உடல் நோயினாலே நற்செய்தியை பணி ஆற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்ட அந்த ஒரு நிகழ்வை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு சாரார் விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களிடமிருந்து அவர் பெற்ற புறக்கணிப்பு, அவர் பெற்ற வலி, அவர் பெற்ற அந்த கஷ்டம், இதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது பகுதியாக நாம் சிந்திக்கின்ற போது, இந்த பவுல் சவுலாக இருந்தார். சவுல் மனமாறி பவுலாகி கிறிஸ்தவர்களுக்காக பணியாற்ற துணித்த போது கிறிஸ்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்று, இந்த பவுல் யூதராக இருக்கிறார். யூத இனத்திலிருந்து அவர் மாறி கிறிஸ்தவராக மாறுகின்ற போது யூதர்கள் அவரை வெறுத்தார்கள். அதாவது உரலுக்கு ஒரு பக்க இடி, மத்தளத்துக்கு 2 பக்க இடி என்று சொல்லுவார்கள். இவரை பொறுத்த மட்டில இவர் மனமாறி இந்த பக்கம் வருகின்ற போது கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இனத்திலிருந்து அவர் மனமாறிய காரணத்தினால் தன்னுடைய இனத்துக்கார யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறக்கணிப்பு, இது அவருக்கு வழியை கொடுத்திருக்கிறது. அதே போல இவருடைய நற்செய்தி அறிவிப்பின் மீது கொண்ட தாகம் சீடர்களை வெறுப்பேற்றியது. எனவேதான் அவரை வேறு ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கே 10 ஆண்டுகள் அவர் பணியாற்றுகிறார். அவர் பட்ட கஷ்டம் அதிகம்தான். அதே போல இந்த பவுலோடு பணியாற்றியவர் பர்னபா. ஆனால் இந்த பர்னபா மார்க்கு நிமித்தமாக ஏற்பட்ட முரண்பட்ட செய்திகள், அவர்களிடையே இருந்த அந்த வாக்குவாதம், பர்னபா இந்த பவுலை விட்டு பிரிகிறார். அவர் பிரிந்தது பல வழிகளை கொடுத்ததாக இருக்கிறது. அதே போல பேதுருவும் கூட யூத சமய சடங்கு முறைகளை பற்றி அவருக்கும் பவுலுக்கும் பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்கள் உருவாக்கியது. அப்பொழுதும் கூட அவர் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார். இப்படி சொந்த மக்கள் எந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று வந்தாரோ அவர்கள் அவரை புறக்கணித்த போது அவர் பல்வேறு நிலைகளிலே தளர்ச்சி அடைந்தார். ஆனாலும் கூட வலுக்குறைந்த தன்னை வலுவுள்ள கடவுளினுடைய ஆற்றலினால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, ஆற்றல் அவரை தொடர்ந்து பணியாற்ற ஊக்கப்படுத்தியது. இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் பாருங்கள். இன்றைய நற்செய்தியிலே இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். இயேசு புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் ஏன்? 2 காரணங்களை விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, அவருடைய தொழில், தச்சு தொழில். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் தச்சர் அல்லவா? ஏனென்றால் தச்சு தொழில் உழைக்கக்கூடிய வர்க்கத்தினுடைய முதன்மையானவராக இயேசு இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். இப்படி சாதாரண தச்சு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் இப்ப தான் மெசியா என்று சொல்லுகின்ற போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் மெசியாவை பற்றிய ஒரு பார்வை அப்பொழுது பலதரப்பட்ட பார்வையாக இருந்தது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே சாதாரண ஒரு தச்சு தொழில் செய்து கொண்டிருந்த இந்த மனிதன் தான் மெசியா அப்படின்னு சொல்லி
எதையோ சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்வது? இதுதான் அவர்களுக்கு நெருடலை கொடுத்திருக்கிறது. இரண்டாவதாக, அவருடைய ஊரினுடைய பிரபல்யம். நாசரேத்தூரிலே 33 ஆண்டுகள் இயேசு ஆண்டவர் இந்த தச்சு தொழிலை செய்திருக்க வேண்டும். அப்ப அந்த ஊரில் 33 ஆண்டுகள் ஒருத்தரை குடியிருக்கிறார்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தெரியாமலா போகும். ஏனென்றால் பிரசித்தம் பெற்ற அந்த குடும்பமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர், ஏறக்குறைய ஒரு 500 குடும்பங்கள் தான் இருக்கும். அப்படி ஒரு சிறிய ஒரு பட்டியாக, ஒரு சிறிய ஒரு ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அறிந்திருப்பார்கள். எனவே அப்படி இவர்களுடைய இந்த குணாதிசயங்கள், இவர்களுடைய செயல்பாடுகள், இவர்களுடைய வேலைகள் எல்லாவற்றையுமே இந்த நாசரேத்தூர் மக்கள் அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த இடத்திலே நையாண்டியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், மரியாளினுடைய மகன் தானே அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா யூத கலாச்சாரத்துல ஒரு தகப்பனினுடைய பெயரை சொல்லிதான் இன்னாருடைய மகன் என்று சொல்லுவார்கள். ஆரோக்கியசாமி மகன், அந்தோணிசாமி மகன், பிளவின்ராஜ மகன் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். பெண்களினுடைய பெயரை சொல்லி சொல்ல மாட்டார்கள். பெண்களினுடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களை ஏளனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் ஒரு சில விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த நேரத்தில் சூசையப்பர் இறந்திருக்கலாம், அதனாலதான் இப்படி சொல்லி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த குடும்பம் பிரபல்யமான ஒரு குடும்பம், பரிசுத்தம் இந்த பரிச்சமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டில இயேசு பக்கத்து வீட்டில் வாழ்ந்த ஒரு பையன், அவ்வளவுதான். ஆக பக்கத்து வீட்டு பையன் திடீர்னு வந்து, நான் தான் மெசியா, நான் தான் போதகரே அப்படின்னு சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதாவது இயேசுவை மட்டுமே பார்த்தார்கள், இயேசுவுக்குள்ளே அவர்கள் செல்லவில்லை. இதைத்தான் யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 46வது வசனத்துல பிலிப்பு வந்து நத்தனாயேலிடத்தில் சொல்லுவார், நான் மெசியாவை கண்டேன், இயேசு கிறிஸ்துவே மெசியா அப்படின்னு சொல்லுவார். அப்ப நத்தனாயேல் சொல்லுவாரு, நாசரேத்தூரில் இருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். அவரை பொறுத்த மட்டுமே நாசரேத்தூர் மோசமான ஊர். நம்முடைய கிராமத்திலையும் பார்க்கலாம், ஒரு சில கிராமத்தை சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஊர் மோசமான ஊர் அப்படின்னு, அந்த ஊர்ல பொண்ணு கண்டு எடுத்துறாதீங்க, அவ்வளவுதான் தொலைச்சு விட்டாங்க அப்படின்னு. சில ஊர்களை அவர்கள் தங்களுடைய முன்சார்பு எண்ணங்களாக இந்த ஊர் மோசமான ஊர் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து விடுகிறார்கள். அப்படி தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களே அந்த ஊர்க்காரனையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எந்த அளவுக்கு இயேசுவுக்கு வழியை உண்டாக்கி இருக்கும். இந்த புறக்கணிப்பு என்பது, இந்த உதாசீனம் என்பது அவரை பல நேரங்களிலே அவமானப்படுத்தி இருக்கும். அவர் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்திருப்பார். 1858வது ஆண்டு அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் நடந்த செனட் எலெக்ஷன்ல ஆபிரகாம் லிங்கன் மக்களினுடைய அமோக ஆதரவில் வெற்றி பெற்றார். ஆனா அவருக்கு எதிரானவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ சூழ்ச்சி செய்து அவரை செனட் சபைக்கு அனுப்பாம வேறு ஒருத்தரை அனுப்பிட்டாங்க. அப்ப அந்த வழியை இந்த ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, இவ்வாறு சொல்றாரு, வேகமாக ஓடி ஒரு கல்லிலே இடறி கீழே விழுந்த ஒரு பையனை போல நான் வழியை உணர்ந்தேன். என்னுடைய வயதுல நான் அழ முடியல, வழியில சிரிக்க முடியல அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு மனிதனுடைய புறக்கணிப்பு என்பது எவ்வளவு வலியை கொடுக்கும் என்பது அவர்களுடைய அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. இயேசுவுக்கு எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும்.
இந்த புறக்கணிப்பு உதாசீனங்கள் எல்லாம் பலியை கொடுத்தாலும் கூட அவர் என்ன செய்யறாரு? தொடர்ந்து அன்பினுடைய விதைகளை விதைத்துக் கொண்டே செல்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டிலே கடவுளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அந்த மக்களை கடவுள் வெறுக்காமல் திரும்பவும் எசேக்கியேல் இறைவாக்கினரை அனுப்பி அவர்களை எல்லாம் நெறிப்படுத்த விரும்பினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து இவைகளை பற்றி எல்லாம் பொருட்படுத்தாமல் இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யட்டும், எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் இந்த மக்களுக்கு என்னுடைய அன்பினுடைய பணியை நான் செய்வது என்னுடைய கடமை என்பதை நினைவு கூர்ந்து அவர் என்ன பண்றாரு? இந்த பணியை செய்கிறார். அதாவது ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். ஒரு சிறுவர் இல்லம், அந்த சிறுவர் இல்லத்துல ஒரு சிறுவனை மட்டும் எல்லோரும் வெறுப்பார்கள். ஏன்னா ரொம்ப கருப்பா இருப்பான், கொஞ்சம் முடி, கொஞ்சம் பெரிய முடி, மூக்கு கொஞ்சம் பெருசுதான், ஆளை பார்த்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு சைக்காது அப்படி மழை தோன்றும். அதனால அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கூட அவனை வெறுப்பார்கள். அந்த காப்பாளர், சிறுவை இல்லத்தினுடைய காப்பாளர் கூட அவனை வெறுப்பார்கள். அப்ப அந்த காப்பாளர் ஏதாவது வாய்ப்பு வந்தா அவனை வெளியில அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? ஒரு கைப்பட ஒரு பேப்பரை எழுதி அதை கொண்டு போய் ஒரு மரத்தினுடைய பொந்துல வச்சுட்டு வந்துடுறான். இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு சிறுவன் நேரா போய் அந்த காப்பாளர் இடத்துல, இந்த சிறுவன் இப்படி செய்தான், ஏதோ ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயுமே இந்த காப்பாளர், இதுதான் வாய்ப்பு, இதை வச்சு அவனை வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொந்தில இருந்த அந்த பேப்பரை போய் எடுக்கிறாரு. அந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருந்த வார்த்தையை பார்த்து அசந்து போனார். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பேப்பரை யார் எடுக்கிறார்களோ அவர்களை நான் அன்பு செலுத்துகிறேன். இதுதான், இந்த பேப்பரை யார் எடுக்கிறார்களோ அவர்களை நான் அன்பு செலுத்துகிறேன். இதை பார்த்த உடனேயுமே அந்த காப்பாளர் அதிர்ந்து போனார். அன்புமிக்கவர்களே, கடவுள் இருக்கிறாரே, அந்த கடவுள், அவருடைய அன்பு நம்மை தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது. புறக்கணிக்கப்படுகின்ற போது, உதாசீனப்படுத்துகின்ற போது ஒரு புன்னகை அங்கே கொடுக்கப்படுகிறது. அதே போல நம்முடைய வீட்டு வாசலிலே நாளும் காத்திருக்கக்கூடிய அன்பாக அவருடைய அன்பு இருக்கிறது. நாம் வேண்டுமானால் அவரை புறக்கணிக்கலாம், நாம் வேண்டுமானால் அவரை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் கடவுள் நம்மை ஒரு நாளும் உதாசீனப்படுத்த மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். அவருடைய அன்பை தொடர்ந்து பொழிவதற்காக நாளும் நம்முடைய வீட்டு வாசலிலே காத்துக்கொண்டே இருப்பார். அப்படி என்றால் நாம் சிந்திப்போம். எல்லோரும் எழுந்து நின்று இறைத்தந்தை இடத்திலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காக்கின்ற கடவுள், கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுள், உதாசீனப்படுத்தாத கடவுள், நம்மையெல்லாம் புறக்கணிக்காத கடவுள், நம்மீது அன்பு பொழியக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்விலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். நம்பிக்கை தருபவராம் இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் நம்பிக்கையால் நீர் அளிக்கும் வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், திருச்சபையின் மக்கள் அனைவரும் வாழ்வு பெற செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலுவின்மையை உமது வல்லமையால் நிரப்புவதே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் தங்கள் வலுவின்மையால் நாட்டினை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்ல இயலாத நிலையை மாற்றவும், உமது வல்லமையால் அவர்களின் வலுவின்மையை மாற்றி நற்செயல்களை செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, நிராகரிப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமூகத்திலிருந்து விலகி வாழும் ஏழை எளியோர், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பின் உறவில் இணைந்திடவும் புதுவாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடையாக தந்திருக்கிற எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக, உடன் பிறப்புகளுக்காக, உடன் உழைப்பாளர்களுக்காக, நண்பர்கள், தோழியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வாழ்கின்ற, உழைக்கின்ற அவர்களை புரிந்து கொள்ளவும், ஏற்றுக்கொள்ளவும், மதிக்கவும், ஊக்குவிக்கவும் எங்களுக்கு அருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து எம் இளையோர் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நற்செயல்கள் புரிவதில் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இது உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்பதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் நமது கையினின்று பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரினுடைய மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனித பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் எண்ணேறி வந்து விண்ணகத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் அறுவனமாக அவர் பாடுபட உணவு கிடைத்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்த பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுனில் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பாய தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் அந்த திருமுக ஒளியில் உயர்த்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்விப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களை புறக்கணிக்காமல் உதாசீனப்படுத்தாமல் இறை அன்பை நாடும் விதைக்கக்கூடியவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு